புதுசாக கட்சி ஆரம்பித்த ஒருத்தர், அவர் கோயம்புத்தூரில் பொதுக்குழு என்னது BLA 2 பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறேன்ட்டு ஒரு கூட்டத்தை போட்டு, அந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் மேடைக்கு வந்து சேர கீழே போடுங்கடா, சேர கீழே போடுங்கடா போடுங்கடா, ஒருவேளும் போடல, இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன். பொதுச் செயலாளர் நெஞ்சாகி போனது தான் மிச்சம். கட்சி தலைவர் மைக்கை வாங்கி அந்த சேரிகளை தயவுசெய்து கீழே போடும்படி கேட்டுக்கிறோம். வயர்லாம் இருக்குது, அதில் காலில் வச்சு விழுந்து இது ஆயிரப்போகுது. இது BLA 2 கூட்டம் எப்படி நடக்குதுவா இருக்கா. கொள்கை பொறுப்பு செயலாளர் ஒருத்தர் வந்து, நான் சொல்வதை எல்லோரும் திருப்பி சொல்லுங்கள், டிவிக்க 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 அப்படின்னா எல்லாரும் டிவிக்க 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 டிவிக்க, எனக்கு காதில் டிவிக்க 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 அப்படின்னு தான் கேட்டுச்சு. 2026 நீங்க எல்லாம் டிவிக்க தான் போறீங்களே ஒழிய எங்கள் திராவிட முன்னேற்ற இதில் அவரு the competition between DMK and TVK. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரே நாள்ல அரண்மனை கூட கட்ட முடியாது, இவருக்கு ஆட்சிக்கு வரப்போறாரான்னு பேசியிருக்காரு. பல ஆண்டுகளாக பல போராட்டங்களை எதிர்கொண்டு கட்டடத்தை கட்டியிருக்காங்க திமுக அரசு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய விமர்சனம் பண்ணி விஜயின் கட்சியையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு திண்டுக்கல் லியோனி அவர்கள். அவ்வளவுதான். என்னையாது ஓடி வந்து திடீர்னு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும்னா ஒரு சைக்கிள் பழகிறது கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு பழகணும். முதல்ல ஏறி உட்காந்து குரங்கு பெடல்னு ஒன்று போடணும். சேவல் கவட்டையில் விட்டு குரங்கு பெடல் போனா, அப்புறம் முக்கா பெடல் அந்த கம்பிக்கு மேலே ஏறி ஓட்டனா, பின்னால் ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டே, டே பிடிச்சிக்கடா பிடிச்சிக்கடா விட்டுறாடா பிடிச்சிக்கடா, டே பிடிச்சிக்கிறேன்டா ஓட்டுறா, டே பிடிச்சிக்கிறா விட்டுறாடா, டே பிடிச்சிக்கிறேன்டா ஓட்டுறா. அவன் நல்லா ஓட்டுறதை பார்த்துட்டு இவன் விட்டுட்டான், சரி ஓட்டுறான்டா. அவன் ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தான். ஆஹா சூப்பராக ஓட்டுறோம்டா அப்படின்ட்டு திடீர்னு பின்னால் பார்க்கணும், அவனை காணான். ஐயோ சாக்கடையில் விழுந்து கிடந்தான். பின்னால் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சோன்னே சாக்கடையில் விழுந்தான். ஒரு சைக்கிள் பழகிறதுக்கே முதல்ல பெடல்ல ஏறி நிற்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு வாரம். குரங்கு பெடல்ல 25 நாள் பிராக்டிஸ் பண்ணணும். முக்கா பெடல்ல கிட்டத்தட்ட 2 மாசம் பிராக்டிஸ் பண்ணணும். சீட்ல உட்காந்து ஓட்டி எத்தனை இடத்துல உளுந்து காயம்பட்டு முகரையில உடப்பட்டு சைக்கிள் செயின் அந்து பஞ்சர் ஆகி பல கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஒரு சைக்கிளே ஓட்ட முடியலையா தம்பி. ஒரு கட்சியினுடைய தலைவரா 1 வருஷத்துல வந்தோன்னு நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு கனவு கூட காணாதீர்கள். அந்த கட்சி கூட இன்னைக்கு ஐயா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போறாராம். யாரு? மேப்படி எடப்பாடி பழனிசாமி. கேவலம் அல்ல. இங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் சகோதரர்கள் உட்கார்ந்துருக்காங்க, இந்து சகோதரர்கள் விபூதி அடிச்சுட்டு குங்குமம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க, சிலுவை போட்டு கிறிஸ்தவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா, இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு, பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடு, இலங்கை வந்து பௌத்த மத நாடு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ரிலிஜியன், அபிஷியல் ரிலிஜியன் அப்படின்னு இருக்கு, அரசாங்க மதம். பாகிஸ்தானுக்கு அரசாங்க மதம் வந்து இஸ்லாம். ஆனால் அப்படி தனியாக முகமது அலி ஜின்னா அவர்கள் பாகிஸ்தானை இஸ்லாமியர்களுக்கு என்று பிரிக்கும் பொழுது நமது இந்தியாவில் இருந்த இஸ்லாமியர்கள் சொன்னார்கள், எங்களுக்கென்று அந்த நாட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு இந்தியா தான் நாடு, இந்த நாட்டில் தான் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காகத்தான் அண்ணல் அம்பேத்கர் சிறுபான்மையினர் பாதுகாப்பு சட்டம் என்பதை உருவாக்கினார். ஆனால் அந்த சட்டத்தை மீறி இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்தது பாஜகவினுடைய ஆட்சி. அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தவர் யார் தெரியுமா? மேற்படி எடப்பாடி பழனிசாமி.
பாராளுமன்றத்தில் ஆதரித்து வழியே வந்துட்டு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இது கூட்டணி தர்மத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஆதரித்தோம். வெட்கமா இல்ல? இப்ப பிஜேபி கூட சேர்ந்திருக்கீங்களே, நாளைக்கு கேட்பாங்க மும்மொழி கொள்கையை பிஜேபி திணித்தால் என்ன செய்வீர்கள்? கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தேசிய கல்விக் கொள்கையை இங்கே ஏற்றுக்குவான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிடுவான், ஹிந்தியை திணிக்க அனுமதிப்பான், நீட் தேர்வு இன்னும் 2 எக்ஸாம் சேர்த்து வைங்கடான்னு சொல்லி அனுமதிப்போம் என்று அப்போதும் ஏட்டிக்கு பூட்டியாக பதில் சொல்லக்கூடிய கபட நாடகம் ஆடுகின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு மத்தியில் 4 ஆண்டுகள் சாதனைகளை மட்டுமே படைத்த ஒரே தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். சிறு குழந்தைகளிலிருந்து முதியோர் வரை, ஆதரவற்ற குழந்தைகளிலிருந்து திருநங்கைகள் வரை, சாதாரண ஏழை பெண்களில் இருந்து நடுத்தர பெண்கள் வரை எல்லோருக்குமான எல்லாமான திட்டங்களை வகுத்து கொடுத்த நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் 2026 ஆகஸ்ட் 15 அன்று தேசிய கொடியை சென்னை கோட்டையிலே 2026 ஆகஸ்ட் 15 ஏற்றப்போவது நம் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். எடப்பாடி பழனிசாமி அவங்க எடப்பாடியில் இருக்க சிலுவம்பாளையத்தில் வீட்டு முன்னால ஒரு கொடிமரத்தை ஊனி அவரு தேசிய கொடியை ஏற்றி அவரா முட்டாய் கொடுத்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான். இல்லாட்டி ஜெயிலில் இருப்பாரு. கைதி நம்பர் 611 பழனிசாமி இப்பொழுது சிறைச்சாலையில் கொடியேற்றுவார்னு சேலம் ஜெயிலில் வேணா எடப்பாடி கொடியேற்றுவார். ஆனால் சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போவது 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை 2வது முறையாக எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி உருவாக போவது 2026. அதனாலதான் 72ங்கிற பிறந்த நாள். 7ங்கிறது 7வது முறையாக திமுகவின் ஆட்சி. 2 என்பது 2வது முறையாக தமிழகத்தின் முதல்வராவார் தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த 72வது பிறந்த நாளில் 7வது முறையாக திமுகவின் ஆட்சியை, 2வது முறையாக தளபதி மு.க. ஸ்டாலினின் ஆட்சியை உருவாக்குவோம். அதற்கு தேர்தல் பிரச்சாரத்தின் முதல் கூட்டமாக வெற்றி கனியை பறித்து தரக்கூடிய ராசியுள்ள இந்த அயப்பாக்கத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறோம். 2026 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர்